அன்பிற்குரிய அருமைகள் மக்கள், அல்லாஹ்வுடைய அருள் கொண்டு சுபுவுடைய தொழுகையை தொழுது முடித்து விட்டு அமர்ந்திருக்கிறோம். அல்லாஹ் இந்த உலகத்தை படைத்து இந்த உலகத்திலே பலவிதமான நியமத்துகளை படைத்து, நியமத்துண்டா அருட்கொடைங்க, நாம் வாழுவதற்குண்டான அருட்கொடை, எல்லா வகையான அருட்கொடையும் படைத்து இந்த உலகத்தில் ஒவ்வொரு படைப்பினையும் படைக்குகிறான். மனிதனை மாத்திரம் படைக்கல, எல்லா வகையான படைப்பையுமே இந்த உலகத்தில் அந்த படைப்பு எவ்வளவு காலம் வாழும், எதையெல்லாம் அனுபவிக்கும், எதையெல்லாம் விட்டு செல்லும் என்று அல்லாஹ் என்ன செய்கின்றான்? எல்லாவற்றையுமே படைத்த பின்னால் தான் ஒவ்வொரு படைப்பையும் படைக்குகிறான். அதே நேரத்திலே அல்லாஹ்வினால் படைக்கப்பட்ட எல்லா வகையான நியமத்துமே நமக்கு பலன் தரக்கூடியதா என்றால் பலன் தரக்கூடியது தான். ஆனால் அந்த நியமத்துகளிலே ஒரு சில நியமத்து நம்மளுடைய பார்வையில் ஒரு சிலருடைய பார்வையில் சிரமமாக இருக்கும், மனசை கஷ்டப்படுத்தும். ஆனால் ஒரு சில நியமத்து மனசை கஷ்டப்படுத்தினாலும் கூட அதற்கு உபயம் தேடலாமா என்றால் அதற்கு உபயம் தேடக்கூடாது, உபயம் தேட முடியாது. உதாரணத்திற்கு உங்களுக்கு நான் சொல்ல வேண்டுமையானால், மனிதனுடைய வாழ்க்கையிலே ஏழ்மைத்தனம் இல்லாதது என்பதே கிடையாது, ஏழ்மைத்தனம் இல்லாதது என்பதே கிடையாது, நோய் என்பது இல்லாததே கிடையாது. அதே நேரத்திலே ஏழ்மைத்தனம் வருகின்ற பொழுது என்ன ஏற்படும் தெரியுமா? பட்டினி ஏற்படும், பசி ஏற்படும். பசி ஏற்படுகிற பொழுது சில நேரத்தில் பட்டினியாக இருக்கக்கூடிய சூழ்நிலை கூட ஏற்படும். அன்பிற்குரியவர்களே, அந்த நேரத்தில் நாம இருப்போமையானால் என்ன செய்யலாம்? உபயம் தேடலாம், உதவி தேடலாம். உதவி தேடுவது நமக்கு ஹலால். அதே நேரத்திலே நபிமார்களுக்கோ ரசூல்மார்களுக்கோ உபயம் தேடலாமா, உதவி தேடலாமா என்றால் அவர்கள் யாரிடத்திலும் கேட்கக்கூடாது. நபிமார்களோ ரசூல்மார்களோ நான் பசியாக இருக்குகிறேன், நான் பட்டினியாக இருக்குகிறேன், நான் நோயாளியாக இருக்குகிறேன், இதற்கு உபகாரம் வேண்டும் என்று என்ன செய்யக்கூடாது? நபிமார்கள் ரசூல்மார்கள் கேட்கவே கூடாது. அன்பிற்குரியவர்களே, அவர்களுக்காக உபயம் தேடி வருமையானால், உதவி தேடி வருமானால் அதை அனுபவித்துக் கொள்ளலாம். இல்லை என்றால் யாரிடத்திலும் என்ன செய்யக்கூடாது? அல்லாஹ்வை தவிர யாரிடத்திலையுமே கை நீட்டக்கூடாது. ஆனால் நாம் உபயம் தேடலாமா, உதவி தேடலாமா என்றால் தாராளமாக தேடலாம். அன்பிற்குரிய அருமை பெருமக்களே, அந்த வழியை பின்பற்றி வந்தவர்கள் தான் யார்? இறை நேசர்கள். இறை நேசர்கள் 4 பேர் இருக்காங்க, 4 வகை இருக்காங்க. அவர் இறை நேசர் என்பது அவருக்கு தெரியும், யாருக்குமே தெரியாது. அவர் இறை நேசர் என்பது அல்லாஹ்வுக்கு தெரியும், வேறு யாருக்கும் அவருக்கே தெரியாது. அவர் இறை நேசம் என்பது உலகத்திற்கும் தெரியாது, அவருக்கும் தெரியாது. அடுத்தபடியாக 4வது, அவர் இறை நேசர் என்பது அவருக்கும் தெரியும், உலகத்திற்கும் தெரியும். ஆக இறை நேசர்கள் எத்தனை வகை இருந்தாலும் அவர் உண்மையான இறை நேசர் என்று சொன்னால் என்ன செய்யணும்? நபிமார்கள் ரசூல்மார்களை போன்று எந்த விதமான சிரமம் வந்தாலும் அதுவும் நியமத்து தான், அதற்கு யாரிடத்திலும் உதவி தேடக்கூடாது. ஆனால் அந்த இறை நேசர்கள் கூட என்ன செய்கின்றார்கள்? சில நேரத்திலே சருகி விடுகின்றார்கள். காரணம் காலகட்டம், குடும்பத்துடைய சூழ்நிலை. ஆனால் அவர்கள் சருகினால் கூட அவர்கள் இறை நேசத்திலே குறை வருமே தவிர அவர்கள் குற்றவாளி அல்ல. அதே நேரத்திலே நபிமார்கள் சருகலாமா, ரசூல்மார்கள் சருகலாமாண்டா சருகக்கூடாது. பெருமானாருக்கு மதீனாவிலே ஒரு யூதர் செய்வன செஞ்சாருங்க. பெருமானார் அதனால் 1 மாசம் 2 மாசம் இல்லை, 1 நாள் 2 நாள் அல்ல, 6 மாதம் நோயால் பீடிக்கப்பட்டார்கள். 6 மாதம் நோயால் பீடிக்கப்பட்டார்கள். சஹாபாக்கள் எல்லாம் என்னென்னமோ பண்ணி பார்த்தாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நபிமார்களுக்கு கொடுக்கப்படக்கூடியது எல்லாம் நியமத்து தான், உபயம் தேடக்கூடாது. அல்லாஹ் தான் உபயத்தை கொடுக்க வேண்டும். கடைசியில என்ன செஞ்சான்? அல்லாஹ் 2 மலக்குமார்களின் மூலமாக உபயத்தை கொடுத்தான். தலைமாட்ட ஒருத்தர் நின்றார், கால் மாட்ட ஒருத்தர் நின்றார். தலைமாட்டிலே நிற்கக்கூடியவர் கால் மாட்டில இருந்து கால் மாட்டில நிற்கக்கூடியவர்கிட்ட சொல்றாரு, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஒரு யூதனால் செய்வனை செய்யப்பட்டு எங்க வைக்கப்பட்டிருக்குது? இந்த இடத்துல மதீனாவில் உள்ள கிணத்தின் அடியிலே வைக்கப்பட்டிருக்கிறது, கிணத்தின் அடியிலே வைக்கப்பட்டிருக்கிறது. அதை போய் எடுத்தால் தான் தீரும்.
அப்படின்னு சொல்றாரு. சொல்லிட்டு 2 மலக்குகளும் மறைந்து விடுகிறார்கள். காலையில் எழுந்திருத்த உடனேயே ஆயிஷாவிடத்தில் இந்த விவரத்தை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள். சொன்ன உடனேயே ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா கேட்கிறாங்க, இதை நீக்குவதற்கு யாரை அனுப்புவது? செய்வனை செய்யப்பட்டால் அதை எடுத்து எரிக்கணுங்க. செய்வனை செய்யப்பட்டால் அதை எடுக்கக்கூடியவர் எரிக்கணும். ஆனால் எரிக்கக்கூடியவர் என்னவா இருக்கணும்? அவள் இறை வணக்கத்தால் பண்படுத்தப்பட்டவராக இருக்க வேண்டும். செய்வனை யார் வேண்டாலும் செய்யலாம், ஆனால் அதை எடுக்கக்கூடிய இறை வணக்கத்தால் பண்பட்டவராக இருக்கணும். இல்லாட்டி அவரை போட்டு பார்த்துரும். அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், அலியையும் எனது வளர்ப்பு மகன் ஸைதையும் அனுப்பி வைக்கலாம். அலியையும் எனது வளர்ப்பு மகன் ஸைதையும் அனுப்பி வைக்கலாம். 2 பேரும் போய் என்ன செய்யட்டும்? அதை எடுத்து எரித்து விடட்டும். அப்படித்தான் மலக்குகள் சொன்னார்கள். அப்ப ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா சொல்றாங்க, ஸைதை அனுப்பி வைப்பதை பற்றி பிரச்சனை இல்லை. நம்மளுடைய வளர்ப்பு மகன், அவருக்கு என்ன பிரச்சனை ஏற்பட்டாலும் சரி, அவர் இறந்தே போனாலும் பரவாயில்லை, நம்மளுடைய பிள்ளை இறந்து போனார் என்று யாரும் நம்மளிடத்திலே கேட்க மாட்டார்கள். என்ற செய்வன அவ்வளவு மோசமானது. மனிதனுடைய வாழ்க்கையை ஃபாயிலாக்கிவிடும். அவனை செயல்பட முடியாமல் ஆக்கிவிடும். ஆனா அலியை அனுப்ப வேணாம். அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, அலி நம்மளுடைய மகன் அல்லையா? ஆயிஷா, உனக்கல்ல, எனக்கு அண்ணன் மகன் அல்லையா அலி? எனக்கு தம்பி அல்லவா அலி? என்னுடைய பெரிய தந்தை, என்னுடைய சிறிய தந்தையுடைய மகன் அல்லவா அலி? அப்ப ஆயிஷா சொல்றாங்க, இதுதான் பெண்களுடைய நுட்பமான அறிவு. ரசூலுல்லாஹ்ட்ட சொல்றாங்க, யா ரசூலல்லாஹ், அலி உங்களுடைய தம்பிதான், நான் இல்லை என்று மறுக்கவில்லை. ஆனா அலிக்கு நம்மளுடைய மகளை திருமணம் முடித்து கொடுத்திருக்கிறோம், ஃபாத்திமாவை திருமணம் முடித்து கொடுத்திருக்கிறோம். மகன் என்பதை விட மருமகன் என்பது மரியாதை அதிகம். மகனை மதிப்பதை விட என்ன செய்யணும்? வீட்டுக்கு வந்த மருமகனை நாம் மதிப்பது கட்டாய கடமை. மகனுக்கு புகழ் இகழ் எது ஏற்பட்டாலும் அதை ஏற்றுக்கொள்வார். மருமகனுக்கு புகழ்தான் ஏற்பட வேண்டும். நம் வீட்டுக்கு வந்த மருமகனுக்கு இகழ் என்பது ஏற்படக்கூடாது. இதை எடுக்க போய் ஏதாவது பிரச்சனை அலிக்கு ஏற்பட்டால் நாளை கியாமத்து நாள் வரைக்கும் சொல்லுவார்கள், அலிக்கு இந்த பிரச்சனை ஏற்படுவதற்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் காரணம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏற்கனவே ஒரு சாரார் என்ன சொல்லிக்கிட்டு இருக்காங்க, உங்களை மகளை கட்டி கொடுத்து நுபுவத்தை வாங்கி கொண்டார் என்று குறை சொல்லி கொண்டிருக்கிறார்கள் மூடத்தனமாக. இரண்டாவது ஒரு பிரச்சனையை நம்ம உருவாக்க வேணாம். ஆயிஷாட்ட என்ன முடிவுங்கிறாங்க? வேண்டாம், அலி வேண்டாம். யாரை அனுப்பலாம்னு கேட்கிறாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஆயிஷா சொல்றாங்க, ஸைதோடு சல்மான் ஃபாரிசியை அனுப்புங்கள். ஸைதோடு சல்மான் ஃபாரிசியை அனுப்புங்கள். சல்மான் ஃபாரிசி போய் என்ன செய்யட்டும்? ஸைதை கூட்டு கொண்டு போய் அந்த செய்வனை எடுத்து எரிச்சு விட்டு வரட்டும் அப்படின்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஆயிஷா சொன்னாங்க. அப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த 2 பேரையும் அனுப்பிச்சு வச்சாங்க. 2 பேரும் போனாங்க. கிணத்துக்கு அடியில யூதனால் வைக்கப்பட்டிருந்தது மதீனாவில். பெருமானாருக்கு வைக்கப்பட்டிருந்தது. எதன் மூலமாக வைக்கப்பட்டது? ஒருத்தருக்கு செய்வன செய்யணும்டா. முக்கியமான விஷயம் சொல்றீங்க கேளுங்க. செய்யணும்டா அவருடைய உடம்பிலே உண்டான ஒரு பொருள் கட்டாயமாக வேண்டும். ஒன்று துணி, அல்லது கால் தட மண்ணு, ஒண்ணுமே இல்லை, அல்லது அவருடைய தலைமுடி. எப்படியோ பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தலைமுடியை எடுத்தார் அந்த யூதர். எப்படி எடுத்தார் அவருக்கு தான் தெரியும். அந்த முடியின் மூலமாக செய்வனை செய்தார். யாருக்கு? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு. ஆனா அதற்கு பின்னால அலியும், அதாவது அதற்கு பின்னால சல்மான் ஃபாரிசியும் ஸைத் ரலியல்லாஹு தஆலா அவர்களும் போய் என்ன செஞ்சாங்க? பெருமானார் சொல்லியே விட்டாங்க, பாலும் கிணம், அந்த கிணத்துக்குள்ளே அடியிலே பூமியிலே இந்த இடத்திலே வைத்திருக்கிறான். மலக்குகள் சொன்னார்கள், போய் என்ன செய்யுங்க? எடுத்து எரித்து விட்டு வாருங்கள், எடுத்து அற்புதப்படுத்தி விட்டு வாருங்கள். ஏன் தூக்கி போட சொல்லல? தூக்கி போட்டு அடுத்தவனை பிடிச்சுக்கணும். நான் வாழ்வதால் பிறரை கெடுக்கவே கூடாது, எண்ணத்தால் கூட கூடாது. முடிஞ்சா உதவி செய்யணும், இல்லையா ஒதுக்கிறணும். அப்படி உதவி செய்யாமல் துரோகத்திற்கு போக வேண்டும் என்ற எண்ணம் ஏற்பட்டால் கூட நம் மனைவியை பாதிக்கும், நம்மளை பாதிக்கும். நம் மனைவி இறந்து போயிட்டா கூட பரவாயில்லை, நம் பிள்ளைகளை பாதிக்கும்.
நம் பிள்ளைகள் எந்த நிலையில நம்ம உயிரோடு இருக்கும்போது எந்த பிள்ளை இறந்து போகக்கூடாது. அப்படி இறந்தால் அது தகப்பன் தாயுடைய பாவத்திற்கு அடையாளம் என்று அர்த்தம். அன்பிற்குரியவர்கள், ஸைதும் சல்மான் பாரிசியும் போய் என்ன செஞ்சாங்க, அதை எடுத்து எரித்து தூக்கி போட்டு விட்டு வந்தார்கள். அன்பிற்குரியவர்கள், அதற்கு பின்னால் ரசூலுல்லாவுக்கு என்ன செஞ்சிச்சு, உடம்பு சரியாச்சு. இது எவ்வளவு நாள் பாதிப்பு? 6 மாசம் பாதிப்பு, பயங்கரமான பாதிப்பு. ஆனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யாரிடத்திலாவது உதவி கேட்டாங்களா? நபிமார்கள் கேட்கக்கூடாது, ரசூல்மார்கள் உதவி கேட்கக்கூடாது. உஹது போர்க்களத்தில் எல்லாம் விரண்டு ஓடி போயிட்டாங்க. ரசூலுல்லாவுடைய பல் ஷஹீதாக்கப்பட்டது. அந்த இடத்துல இருந்து ரசூலுல்லா ஒரு எட்டு கூட வைக்கல. உயிரே போனாலும் நபிமார்கள் ரசூல்மார்கள் என்ன செய்யக்கூடாது, முன் வைத்த காலை பின் வைக்க கூடாது. அப்படி யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் பின் வைத்ததால் தான் மீனுடைய வயிற்றுக்குள்ள போய் 40 நாள் என்ன செஞ்சாங்க, இருளுக்குள்ளே குடியிருந்தார்கள். அன்பிற்குரியவர்களை, ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் ஒரு மரத்தில் போய் உதவி கேட்டதனால் தான் 2ஆக அறுக்கப்பட்டு இறந்து போனார்கள் ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம். எப்படியா கொண்ட நபின்னு நினைக்கிற ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம்? எதிரிகள் விரட்டி வந்தாங்க, ஒரு மரத்தில் போய் உதவி கேட்டாங்க. ஒரே துணியுடைய ஒரு பகுதி வெளியே தெரிந்தது. அதனால் என்ன சைத்தான் வந்து காட்டி கொடுத்தா, இந்த ஜக்கரியா ஒழுங்கிருக்காரு வாரண்டு ரம்பத்தால் அறுத்தார்கள். அப்ப அல்லாட்ட யா அல்லாண்டாங்க. அல்லாஹ் சொன்னா, என்னுடைய உதவி கேட்ட, மரத்துல உதவி கேட்டேல, மரத்தையே காப்பாற்ற சொல்லிக்க. திருப்பி யா அல்லாண்டாங்க. ஜக்கரியா, இனி வாய் திறந்தால் ஈமான் பறிக்கப்படும். யாருக்கு? நபிக்கு ஈமான் பறிக்கப்படும். நபிமார்கள் முன்வைத்த காலை பின் வைக்க கூடாது. நபிமார்களுக்கு எல்லாம் நியமத்து தான், இன்பம் துன்பம் எல்லாம் நியமத்து தான். ஆனா நமக்கு துன்பம் வருகின்ற பொழுது அந்த துன்பத்தை நீக்குவதற்கு என்ன செய்யலாம், வழி தேடலாமா? வழி தேடலாம். ஆனால் நபிமார்களோ ரசூல்மார்களோ தேடக்கூடாது. அன்பிற்குரியவர்கள், அதே வழியிலே வந்தவர்கள் தான் வழிமார்கள். உண்மையான வழிமார்கள் யார் தெரியுமா? நபிக்கும் ரசூலுக்கும் எந்த துன்பம் ஏற்பட்டதோ அதே துன்பம் உண்மையான வழிமார்களுக்கு ஏற்படும். அப்படி ஏற்பட்டால் அவர்கள் உபயம் தேடலாமான, உபயம் தேடக்கூடாது. உபயம் தேடினா அவர் பரிபூர்ணமான வழி அல்ல. அவருக்கு ஞானம் என்பது உதயமாகாது. அவருக்கு கஷ்பு அந்தரங்க இல்மு என்பது உதயமாகாது. அன்பிற்குரியவர்களே, அதுக்கு உதாரணம் இன்ஷா நாளைக்கு சொல்றேன். ஆகையினால் எந்த பிரச்சனை உலகத்தில் ஏற்பட்டாலும் தெரியுங்க, மனுஷன்ட்ட கை நீட்டக்கூடாது, வாய மனுஷன்ட்ட திறந்துடக்கூடாது. 2 ரக்காத் நஃபில் தொழுகிற அடுத்த பிரச்சனை, மனதால் அல்லாஹ்விடத்தில் என்ன செய்ய வேண்டும், அந்த கஷ்டத்தை நீக்குவதற்கு முறையிட வேண்டும் முதலிலே. இதுதான் சாலிஹீன்களுக்கு அல்லாஹ் சொல்லிக் கொடுத்த வழி. அதை விட்டு விட்டு என்ன செய்யக்கூடாது, தண்ணீர் தாகம் எடுத்தால் கூட ஒருத்தட்ட போய் உடனே தண்ணி கொண்டு கேட்டக்கூடாது. அல்லாஹ்விடத்தில் என்ன செய்யணும், ஒப்படைக்கணும். அவருக்குத்தான் ஈமானுடைய ஒரு பகுதி உள்ளத்தில் இருக்குன்னு அர்த்தம். அன்பிற்குரியவர்களே, ஆக இந்த வாழ்க்கை வாழ்ந்தவர்கள் தான் நபிமார்கள் ரசூல்மார்கள். இன்னும் சொல்ல போனா வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடியவர்கள் தான் வலிமார்கள் சாலிஹீன்கள். அன்பிற்குரியவர்களே, இந்த வாழ்க்கை நம்மளுடைய வாழ்விலும் வறுமையானால் இந்த நாள் அல்ல, நம் வாழ்வில் சந்திக்கும் ஒவ்வொரு நாளும் அல்லாஹ்வுடைய அன்பு, அல்லாஹ்வுடைய நேசம் நம்மளை தொடரும் என்ற விஷயத்தில் சந்தேகம் இல்லை. அந்த நல்ல பாக்கியத்தை வல்லநாயன் ரப்பு தஆலா உங்களுக்கும் எனக்கும் இந்நாள் அல்ல எந்நாளும் நிரந்தரமாக தந்து அருள்புரிவானாக. வாகிர தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்லாஹும்ம ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனா வ ஃபில் ஆகிரத்தி ஹஸனா வ கினா அஸாபன்னார். வ ஸல்லி அலன் நபி சய்யிதினா வ நபீனா மௌலானா முஹம்மதின் வ அலா ஆலிஹி வ அஸ்ஹாபிஹி அஜ்மஈன் برحمتك يا ارحم الراحمين والحمد لله رب العالمين. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد. يا ربي صل عليه وسلم.